Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பீஸா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் மைதா மாவு இல்லாம கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டான சூப்பரான பீஸா பண்ண போறோம். இதுல நம்ம சீஸ் யூஸ் பண்ணல, முட்டை, ஈஸ்ட் இது போன்ற பொருட்களும் யூஸ் பண்ணாம ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரிச் டேஸ்ட்ல பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைதா மாவு வச்சு பீஸா எப்படி செய்யறதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ. முக்கியமாக அந்த மைதா மாவு வச்சு செய்த பீஸாலையும் நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸா நான் செய்து பார்த்தேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்காகவே இந்த வீட் ஃப்ளார் பீஸாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம மைதா மாவு வச்சு பீஸா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் மீனா அப்படின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ரெசிபி, ஐ ட்ரைட் திஸ், ரியலி இட் வெண்ட் அவுட் வெல், இன் மை ஹோம் ஆல் செட் டு டூ திஸ் அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் அல்தாஃப் அப்படின்ற சிஸ்டர் நம்ம முட்டை பப்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய், நான் இந்த டேஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கோதுமை மாவு பீஸா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலான தண்ணி, சுடு தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன ரேஷியோவில் எல்லாமே மாறாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படாது இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ இதை நம்ம நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ நம்மளுடைய மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகும். நான் ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மூடி வைக்கிறேன். இது இப்படி ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதிலிருந்து நம்ம பீஸா மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு திரட்டுறதுக்கு முன்னாடி இந்த பீஸா ரெசிபிக்கு ஒயிட் சாஸ், ரெட் சாஸ் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு திரட்டி பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை 2 பகுதியாக பிரித்து மட்டும் வச்சுட்டு நம்ம சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுக்கு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம சீஸுக்கு பதிலாக தான் ஒயிட் சாஸ் பண்ணுறோம். அது எதுக்குன்னா, நம்மளுடைய பீஸா ரொம்ப ட்ரையாக இருக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்து பண்ணலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு மைதா சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு கைவிடாமல் கலங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம 1/2 கப் அளவு பால் சேர்க்கணும். நல்லா கெட்டியான பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சாஸ் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1/2 கப் பாலை கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கலந்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் போல் திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது போல் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க.
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஒயிட் சாஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்து ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது பீஸா சாஸ். பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு குட்டி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எது வரைக்கும் கொதிக்க விடணும்னா நம்மளுடைய தக்காளி வெங்காயம்லாம் நல்லா நைஸாக வேகிற அளவுக்கு, கையில் தொட்டு பார்த்தா ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய தக்காளியில் நல்லா பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியோடையே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு துண்டு பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தக்காளி ஒட்டி இருக்கும்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இது கூடவே ஒரிகானோ கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நம்மளுடைய பீஸா சாஸ் கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே சுவை கொடுக்கும். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் சாஸ் செய்து தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த ரெட் சாஸ்க்கு பதிலாக நம்ம டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ்லாம் வச்சுருப்போம்ல, சில்லி சாஸ் வச்சுருப்போம்ல, அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொன்ன எல்லா பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெட் சாஸ் சூப்பராக தயாராகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 2 சாஸுமே தயாராக இருக்குது. இந்த டைமில் நம்ம மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால 2 பீஸா வரைக்கும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸாக்கு எப்படி செய்கிறதுன்னு திரட்டி காமிக்கிறேன். ஒரு பூரிக்கட்டையில் இது போல் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பகுதியை மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக கொஞ்சம் போல் மாவு தடவிட்டு இதை நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப ஒல்லியாக திரட்டிடக்கூடாது. ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஒரு அரை இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பீஸா பேஸ் தயாராகிருச்சு. இதில் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டுக்கிறணும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பிளேட்டில் பீஸா பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் இது போல் வச்சுருங்க. அந்த பிளேட்டில் நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பீஸா பேஸை வைங்க. வச்சுட்டு இதில் நம்ம ஃபோக் வச்சு சின்ன சின்ன துளைகள் போட போகிறோம். பாருங்கள், அந்த மாதிரி. இது எதுக்காகனா நம்ம ஏற்கனவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாவு நல்லா ரைஸ் ஆகி உப்பி வரும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஓட்டைகள் செய்கிறோம். ஓட்டைகள் செஞ்சதுக்கப்புறமா இது போல் நம்ம செய்து வச்சுருக்க ரெட் சாஸை ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது போல் நீங்கள் ரெட் சாஸ்க்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போ இல்லை சில்லி சாஸோ சேர்க்க போகிறீங்கன்னா இந்த டைமில் நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கிறணும். ஸோ நான் இன்றைக்கி ரெட் சாஸ் செய்துட்டதுனால நான் ரெட் சாஸ் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஒரு திக் லேயரை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க ஒயிட் சாஸும் இது கூட அப்ளை பண்ணிக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சம் போல் இது போல் செய்துட்டு நல்லா பரத்தி கொடுங்க இது போல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாஸும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சம் போல் வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நீள்வாக்கில் நறுக்கிட்டு இது போல் அலங்காரத்துக்கு வைக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேவரட்டான வெஜிடபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் நிரப்பியாச்சு. இது மேலாப்பில் கொஞ்சம் போல் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட போகிறோம்.
சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுனா, நம்ம வீட்டில் வரமிளகா வச்சுருப்போம்ல, அதில் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். சில்லி ஃப்ளேக்ஸ் தூவினதுக்கப்புறமா ஒரிகானோ வந்து தூவிக்கோங்க. இல்லைனா மிக்ஸ் ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் தூவிக்கிறலாம். அதுக்கப்புறம் பீஸா சீசனிங் இருந்தால் அது சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறுமனே சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கூட தூவி பண்ணலாம். இப்போ நம்மளுடைய பீஸா வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் இது போல் ஒரு ஸ்டாண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மேலே நம்ம வச்சுருக்க தட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடிகனமான கடாயில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் அடிகனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய டேஸ்டியான பீஸாவும் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த பீஸாவை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.